profit pages, empowering entrepreneurs with profitable pages. ஹலோ மக்களே, நம்ம லைஃப்ல நம்மளை சுத்தி இருக்கிறவங்க தான் நம்மளோட கேரக்டரை கிரியேட் பண்றாங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அஃப்கோர்ஸ் உண்மைதாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்மளை சுத்தி நிறையவே பாசிட்டிவா திங்க் பண்றவங்க இருக்காங்க, நல்ல ஹேபிட்ஸ் உடையவங்க இருக்காங்க அப்படின்னா நம்ம தப்பு பண்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி தானே. நம்ம நெகட்டிவா யோசிக்கிறதுக்கும் சான்சஸ் கம்மி தானே. இதுவே நம்மளை சுத்தி எப்பயுமே நெகட்டிவா திங்க் பண்றவங்க இருக்காங்க, பேட் ஹேபிட்ஸ் உள்ளவங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளும் ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவா திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கண்டிப்பா அவங்கள மாதிரியே நம்மளும் பேட் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்காக எப்பயுமே குட் பீப்புள் கூடவே டிராவல் பண்ண முடியாது தான். கண்டிப்பா நம்மளோட டே டு டே லைஃப்ல குட் அண்ட் பேட் ரெண்டையுமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சரி, இது எல்லாத்துக்கும் நடுவில் நம்மளை எப்படி பெட்டரா மாத்திக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்று, பெட்டர் பீப்புள் கூட நம்ம அசோசியேட் பண்ணிக்கிட்டோம்னா அவங்கள மாதிரியே நம்மளும் பெட்டரா மாறிடுவோம். பட் அப்படி நம்மளை சுத்தி இருக்கிறவங்க ரொம்பவே கம்மியா தான் இருப்பாங்க. 2வது இருக்கிற ஒரு வழி என்னன்னா அது புக்ஸ் தான். கண்டிப்பா எல்லாருக்குமே புக்ஸ் படிக்கிறதுனா வெறுப்பா தான் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்குமே அப்படிதான். பட் நம்மளை பெட்டரா ஆக்குறதுக்கு தேவையான எல்லாமே புக்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. நமக்கு யாருமே சொல்லித்தர போறது கிடையாது. நம்ம லேர்ன் பண்ணி தான் கத்துக்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்ம லேர்ன் பண்றதையும் தாண்டி அதை நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நான் சொல்ற இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க லைஃப்ல சேஞ்சஸ் நடக்கிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நான் இந்த வீடியோல என்னோட டாப் 10 ஃபேவரட் புக்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த புக்ஸ் எல்லாமே கண்டிப்பா அடல்ட் ஸ்டேஜ்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்பவே இம்பார்ட்டன்டான புக்ஸ். இந்த வீடியோல நான் சொல்ற புக்ஸை நீங்க பை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் புக்ஸ். மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்பர் 1, நான் இது வரைக்கும் புக்ஸ் ரீட் பண்ணதே இல்லை, எனக்கும் புக்ஸ்க்கும் ரொம்ப தூரம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த புக்கை கண்டிப்பா ரீட் பண்ணி பாருங்க. ஹூ மூட் மை சீஸ். நம்மளோட ஸ்கூல்ல காலேஜ்ல மோஸ்ட்லி ஒரே பிலீஃப் சிஸ்டமோட தான் வாழ்ந்துருப்போம். மீனிங் நம்மளை சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சொல்றது தான் நம்ம நம்புவோம். அவங்க என்ன பிலீவ் பண்றாங்களோ அதுதான் நம்மளும் பிலீவ் பண்ணுவோம். நம்ம பேரண்ட்ஸ் என்ன சொல்லி தராங்களோ அதுதான் நம்மளோட பிலீஃப் சிஸ்டமாவே இருந்திருக்கும். இப்படி நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள தான் நம்பிட்டு இருக்கோம் அப்படின்றதே தெரியாம நம்ம லைஃபை லீட் பண்ணிட்டு இருப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பிரேக் பண்ண வேண்டியதே இந்த பிலீஃப் சிஸ்டம் தான். ஸோ பேசிக்லி நம்மளோட 20ஸ்ல நம்மளோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்கணும். என்ன மாதிரி நம்ம மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்றதுன்றத பத்தின புக் தான் இந்த புக், ஹூ மூட் மை சீஸ். எப்படி சேஞ்சை நம்ம அடாப்ட் பண்ணிக்கணுன்றத கம்ப்ளீட்டா சொல்லியிருப்பாங்க. செக் பண்ணி பாருங்க. நம்பர் 2, அட்டாமிக் ஹேபிட்ஸ். நம்ம ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்றதுக்கு படாத பாடுபட்டுட்டு இருப்போம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டெய்லியும் சீக்கிரமே எழுந்திரிக்கணும்னு நினைக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். இந்த புக்கை மட்டும் நம்ம ரீட் பண்ணிட்டோம்னா இஷ்டத்துக்கு சுற்றுறதெல்லாம் விட்டுட்டு நம்ம எவ்ரிடே என்னென்னலாம் பண்ணுறோம், நம்ம லைஃப்க்கு தேவையான விஷயம் என்னென்னு யோசிச்சு அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த புக்கில் ஒரு குட் ஹேபிட்டை எப்படி ஃபார்ம் பண்ணுறது, ஒரு பேட் ஹேபிட்டை எப்படி நம்ம லைஃப்லேருந்து ரிமூவ் பண்ணுறது, ஃபார்ம் பண்ண அந்த குட் ஹேபிட்டை எப்படி கல்டிவேட் பண்ணுறதுன்னு டாப் டு பாட்டம் ஹேபிட்ஸை பற்றின சயின்டிஃபிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்துருப்பாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஸ்ட்ரகிள் பண்ணுறதே ஒரு நியூ ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணுறதுல தான். இந்த புக்கை ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு எக்ஸாக்டாக தெரியும். நம்பர் 3, த 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள். டைட்டில்லையே இருக்கு, த 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ், மீனிங் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள். ஸோ பர்சனல் லைஃப்லையும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் சரி, எப்படி நம்மளோட ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணுறது மூலயமா நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம் அப்படின்றத ஃபிக்ஷனலாக இல்லாமல் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிகிற ஒரு கைட் மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக சொல்லியிருப்பாங்க 7 டிஃப்ரெண்ட் வேஸில். பிகாஸ் நமக்கு வேணுன்ற மாதிரி இந்த வேர்ல்ட் ரன் ஆகாது. இந்த வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை எப்படி நம்ம டியூன் பண்ணிக்கிறதுன்றதை பற்றி சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்பர் 4, திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ. நம்மளோட மைண்ட்ல எப்படி கான்ஸ்டண்டா நம்மளோட பிஹேவியருக்கும் ஆக்ஷனுக்கும் அந்த ப்ராப்ளமை, அந்த ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்றோமோ அதை தான் இந்த புக்ல நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. மீனிங் நம்ம திங்க் பண்றது ஒன்றா இருக்கும், நம்ம ஆக்ஷன்ல வேற ஒன்றா இருக்கும். இந்த புக்கை ரீட் பண்றதுனால நம்மளோட டெசிஷன்ஸ், நம்மளோட மெமரி, நம்மளோட ஜட்ஜ்மெண்ட்லாம் எப்படி தப்பா போகுது, அதை எப்படி கரெக்டா மாத்தலாம் அப்படின்றத டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட திங்கிங் ப்ராசஸை நமக்கு வேணுன்ற மாதிரி எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நம்பர் 5, the 48 laws of power. as a human being நமக்கு ஒரு சில விஷயம்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்படி என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்ன்றத இந்த 48 laws of power புக்ல சொல்லியிருப்பாங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் புக். பிகாஸ் இந்த புக்ல சொல்ற எல்லாமே ஒரு சைக்காலஜிக்கல் கேம் மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஐ பேசிக்லி லவ் சைக்காலஜி. சரி, அதை விடுங்க. நம்ம எந்த ஒரு விஷயத்துலையும் வின் பண்ணணும்னா அதுக்கு ஒரு செட் ஆஃப் ஸ்கில்ஸ் தேவைப்படும் இல்லையா?
ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு கஸ்டமர்கிட்ட பேசுகிறோன்னா நமக்கு ஏற்ற மாதிரி அவங்க நம்மளோட ஆர்டரை ஓகே பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணணுமோ அதுக்கு தேவைப்படுற ஸ்கில்ஸ், நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறோன்னா அதை அப்போவே பண்ணி முடிக்கிறதுக்கு தேவைப்படுற ஒரு பவர், இந்த மாதிரி நமக்கு என்னென்னலாம் பவர் தேவைப்படுமோ அது எல்லாத்தையும் ஒரு புக்காக போட்டு கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு புக்கு தான் இந்த 48 Laws of Power. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நிறைய ரியல் லைஃப் ஃபேமஸான பவர்ஃபுல் பீப்புளோட லைஃப்ல இருந்து எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருப்பாங்க. எப்படி அவங்க ஒரு சிச்சுவேஷனை பவர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நம்பர் 6, ஒன் ஆஃப் மை ஆல் டைம் ஃபேவரட் புக்ஸ், ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். இந்த புக்ல சொல்லியிருக்க ஒரு விஷயமும் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா ஹியூமன் இன்டராக்ஷன்ஸ்லாம் எப்படி நம்ம மாஸ்டர் பண்றது, மற்றவங்க கிட்ட எப்படி அப்ரோச் பண்றது, அவங்க கிட்ட இருந்து எப்படி ஃபேவர் வாங்குறது, எப்படி ஒரு விஷயத்துக்கு நெகோஷியேட் பண்றதுல இருந்து எங்கெங்கெல்லாம் ஹியூமன் இன்டராக்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லா இன்டராக்ஷன்ஸும் நம்ம வின் பண்ணணும்னு நினைச்சா அதை இந்த புக்ல இருந்து கத்துக்கலாம். லிட்ரலி ஒரு பெஸ்ட் ரிலேஷன்ஷிப் புக்னு கூட சொல்லலாம். ரிலேஷன்ஷிப்னு சொன்ன உடனே லவ் ரிலேஷன்ஷிப்க்கு போயிடாதீங்க. நம்ம யார் கூட பழகினாலுமே அது ரிலேஷன்ஷிப் தான். அது உங்க பர்சனல் லைஃப்லயா இருக்கலாம், இல்ல ப்ரொஃபஷனல் லைஃப்லயா இருக்கலாம். நீங்க ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருந்தா கண்டிப்பா இந்த புக்கை ரீட் பண்ணியே ஆகணும். இல்ல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இப்போ இன்ட்ரோவர்ட்னு சொன்ன உடனே உங்க மைண்ட்க்கு ஒரு பர்சன் ஸ்ட்ரைக் ஆகியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த வீடியோவை சஜஸ்ட் பண்ணுங்க. நம்பர் 7, ரிச் டேட் புவர் டேட். இந்த புக் மணியை பத்தின பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எப்படி நம்ம சொசைட்டியும் பேரண்ட்ஸும் இப்படிதான் மணியை ஏர்ன் பண்ணணும், சேவ் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்றாங்கல்ல, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணோம்னா மேபி நம்ம வெல்த்தை சேவ் பண்ணி வைக்கலாம், பட் நம்மளால வெல்த்தை பில்ட் பண்ணவே முடியாது. பிகாஸ் இந்த புக்ல எப்படி ஒரு ரேட் ரேஸ்ல இருந்து வெளியே வருது, ஒரு ரியல் லைஃப் ஃபினான்ஷியல் எஜுகேஷனை சிம்பிள் வேர்ட்ஸ்ல இந்த புக்ல அவ்வளோ கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அசட்ஸ்னா என்ன, லயபிலிட்டிஸ்னா என்ன, நம்ம ஏன் அசட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும், லயபிலிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது அப்படின்றதோட இம்பார்ட்டன்ஸை தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஆப்வியஸாக நம்ம ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ண அப்புறம் தான் நம்ம மணியை சேவ் பண்ணுறதை பற்றியே யோசிப்போம். நீங்கள் இப்போ அந்த ஸ்டேஜில் தான் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த புக்கை படித்தே ஆகணும். நம்பர் 8, திங்க் அண்ட் க்ரோ ரிச். இந்த புக்கில் நம்ம எப்படி நம்மளோட பிலீஃப் சிஸ்டமை ஸ்ட்ராங்காக வைக்கிறது, நம்ம ஒரு விஷயத்த நம்ம ஸ்ட்ராங்காக நம்புகிறோம்னா கண்டிப்பாக அது நடக்க தான் போகுது. நம்ம எடுக்கிற ஒரு டெசிஷனும் இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு அந்த டெசிஷன்ல இருந்து மாறாம எப்படி நம்ம ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றது அப்படின்றத பத்தி, பிளஸ் இது எல்லாமே மணி ஆஸ்பெக்ட்ல சொல்லியிருப்பாங்க வித் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ். நம்பர் 9, த சைக்காலஜி ஆஃப் மணி. எப்படி இந்த மணி ஒரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி, கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரென்ஷியேட் ஆகுது, இந்த மணியோட பிலீஃப் அண்ட் வேல்யூ எப்படி நமக்கு மாறி இருக்கு. பேசிக்லி மணி ரிலேட்டடான சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை ரொம்பவே கிளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த புக்கை எழுதி ரொம்ப வருஷம் ஆச்சு, பட் ஸ்டில் இந்த புக்ல இருக்கிற எல்லாமே இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ஸ்க்கும் ரொம்பவே ரெலவெண்ட்டாக இருக்கு. நீங்க திங்க் அண்ட் க்ரோ ரிச் படிச்சுட்டு இந்த புக்கை படிச்சிட்டீங்கன்னா போதும், கண்டிப்பா உங்களுக்கு மணியை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகிடும். உங்களுக்கு இந்த புக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த மணியை பத்தின அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் நீங்க இந்த புக்கை படிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்க போற அந்த மணியை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்பர் 10, த 4-hour WORKWEEK. ரொம்ப ஃபேமஸான ஒரு புக் இன் பிஸ்னஸ்னா அது இதுதான். இந்த புக் பேசிக்லி டாக்ஸ் அபவுட் ஃப்ரீடம். லைஃப் லாங் நம்ம 9 to 5 ஜாப்ஸ்ல ஒர்க் பண்ண தேவையில்லை, நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிஸ்னஸ் செட்டப் பண்ணி அதை சுற்றி ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணி இப்போ நம்ம மில்லியனரா இல்லைனா கூட மில்லியனர் லைஃப் ஸ்டைலை எப்படி அட்டைன் பண்ணுறது, அதுக்கு தேவையான விஷயத்தை எப்படி பண்ணுறது, இப்போ நம்ம மில்லியனரா இல்லைனா கூட மில்லியனர் லைஃப் ஸ்டைலை எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி அதிக எஃபர்ட்ஸ் போடாமல் ஒரு பேசிக் பிஸ்னஸை எப்படி சிஸ்டமை வச்சு கம்மியான டைம் ஸ்பெண்ட் பண்ணி லிவ் லைக் அ மில்லியனர், அதுதான் இந்த புக்கோட மொத்த கான்செப்டுமே. சீரியஸ்லி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக். நமக்கு ஒரு கம்பெனியே இல்லைனாலும் ஒரு சோலோப்ரனரா 1 week ஒர்க் பண்ணி வர ரிசல்ட்டை எப்படி 4 hours per week ஒர்க் பண்ணி வர வைக்கிறதுன்றது கொஞ்சம் கேட்சியா இருந்தாலும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக். ஸோ ஓவராலாக இந்த 10 புக்ஸுமே நீங்கள் ரீட் பண்ணீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப் பற்றின ஒரு புரிதல் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உடனே உனக்கு அந்த புரிதல் வந்துருச்சான்னு கேட்காதீங்க, மேபி எல்லாத்துலேயும் கொஞ்சம் வந்திருக்குன்னு சொல்லுவேன். ஹேபிட்ஸ், மணி, மைண்ட் செட், பிஸ்னஸ், ப்ரொடக்டிவிட்டி, ரிலேஷன்ஷிப்ஸ், இந்த மாதிரி நம்ம 20s என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த புக்ஸில் கிடைக்கும். இந்த 10 புக்ஸுமே டெஃபினட்டாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த புக்ஸ்லாம் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே லிங்க் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன்.
நான் லிஸ்ட்ல இந்த ஒரு புக்கை மிஸ் பண்ணிட்டேன்னு நீங்க எந்த புக்கை நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் நான் சொன்ன இந்த 10 புக்ஸ்ல இந்த ஒரு புக் பத்தின டீடைல் சம்மரி எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க எந்த புக்கை நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சீக்கிரமே அதை டீடைல் சம்மரியா ஒரு ஃபுல் வீடியோவா நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். Stay inspired and keep growing. See you on the next profitable page, நண்பா.